ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஒருத்தன் ஒளிஞ்சான் முடிச்சான் விளையாடுறானா. எங்கே பார்த்தீங்களா? இங்கே மேலே இங்கே உள்ள சோஃபாலையும் கவர் போட முடியாது, அந்த மாதிரி ஹாலில் உள்ள சோஃபாலையும் கவர் போட முடியாது. இந்த கவர் போட்டோம்னா அது எந்த கிடையாது இவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட அட்டாச் ஆகிட்டானோ, அங்கே அம்மாவை கழட்டி விட்டானோ. அம்மாவுக்கு இன்னொரு பிள்ளை வந்துருச்சான். அம்மாக்காரங்க வந்து பாவம் கெஞ்சி 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 கூப்பிட்றாங்க, டே வாங்கடா வாங்கடான்னு. திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானுவோ. எங்ககிட்ட தான் விளையாடுறானுங்க. ஒருத்தவன் படுத்து தூங்குறான். இங்கே பாருங்க, இந்த தெரியுதா, அவர் அடியில் படுத்து நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் வந்து என்கிட்ட, நான் இங்கே வந்து உட்காந்து என்கிட்ட இதை பிடிச்சி இழுத்து விளையாடிக்கிட்டு ஒளிஞ்சா முடிச்சா விளையாடுறான். பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டேன் உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் எங்கப்பா? அலீனா அலீனா அலீனா, கை மட்டும் தாண்டா தெரியுது. ஐயோ பிடிக்கிறான்டா. அலீனா அலீனா, வாய் 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 வாயா? கையாது வாய் தானா? உன் வாய்க்குள்ள தான் கையை விட்டனாடா நான். அலீனா பொண்ணு அழகு பொண்ணு. பொண்ணு இல்லைடா, நீ பையன்டா. உன்னை பையங்கிற பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வரவங்களுக்காச்சும் கொஞ்சம் பெருசாக போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பேர் வைக்கணும். ஏன்னா தெரிய மாட்டாங்குது பையனா பொண்ணான்னு தெரிய மாட்டாங்குது. உனக்கு பொண்ணுன்னு பேர் வச்சுட்டேன். கோவத்தை பாருங்க. உங்கள் மம்மி கூப்பிட்றாங்க போயேன், உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க போ. என்னைக்கிட்ட சண்டை போட்டு நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணுற? அதை குடு. வாய பாரு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா, இதுதான் நடக்குது. அவள் பிள்ளைய விட்டுட்டு அள்ளி எங்கே வந்து உட்காந்துருக்கா பாருங்க. இங்கே வந்து உட்காந்துருக்கா. இவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கடிச்சு கூப்பிட்றா, இழுக்கிறா. அவளுக்கு என்னன்னா ஒரே ஸ்மெல்லு பிள்ளைக்குது, குழந்தைங்க ஸ்மெல்லு. அதனால இவங்க என்னன்னா குட்டி குழந்தையாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு பாவம். இவங்க என்னன்னா கழுத்தை பிடிச்சி கடிக்கிறாங்கிற பேரில் பயந்து போய் அவங்க அம்மாவே அடியை கொடுத்துட்டோம் இந்த பொன்னம்பலம். நான் பெருசாக போயிட்டம்மா, நீங்கள் அந்தன போம்மா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவள் விட மாட்டாங்கிறான். 1000 தான் இருந்தாலும் தாய்ப்பாசம் இல்லையா? இது வயிற்றில் குழந்தை இருந்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி விட்டா. ஒரு 2 நாளாக தான் தள்ளி விட்டா. அதுக்கு முன்னெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலை. பால்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தா. 2 நாளாக தான், குழந்தை பிறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவள் கிட்டக்கே சேர்க்கவே இல்லை, கட்டி விட்டுருந்தா. இப்போ வந்து என்னன்னா கெஞ்சிரா பாவம். 2 பேரையும் கொல்லையில் போய் நிற்கிறாங்க, கொல்லையிலே ஓடியாடுறா. பாவமாக இருக்குது இல்லைம்மா? ஆனால் இந்த வாட்டி போட்ட குட்டிங்க எல்லாம் ரொம்ப குட்டி. எப்படின்னா அல்ஃபா இருக்கான்ல, 3வது குட்டி அல்ஃபா எப்படி குட்டியாக ரொம்ப எலி கொஞ்சம் மாதிரி இருந்தானோ அதே மாதிரி தான் 3 குட்டியும். அல் பாப்ஸ், இங்கே பாருங்க பாப்ஸ், இது உங்கள் பிள்ளை, இது உங்கள் மூத்த பிள்ளை. உங்கள் அம்மாட்ட போய் பால் குடிச்சுக்கடா போ. அம்மாட்ட போ. அம்மா கிட்டக்கே போக மாட்டேங்கிறானோப்பா. அவங்களுக்கு ஏதோ ஸ்மெல்லு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அவள் கிட்டக்கே போக மாட்டேங்கிறானோ. கொஞ்சம் நாள் ஆகுமோ போகிறதுக்கு. என்ன பண்ணுறது, ஒரே வீட்டில் தான் இருக்கானுங்க. இருந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்டக்க தள்ளி போய் உட்காந்துக்கிறான் பாருங்க. முன்னாடிலாம் பக்கத்தில் போய் உட்காருவானுவான். நேற்று முந்தா நாள் கூட கிட்டக்க போய் படுத்துக்கிட்டு இருந்தானுவோ. இப்போ என்னன்னா கிட்டக்கே வரமாட்டேங்கிறான். அந்த குட்டியை பார்த்துங்களாம் ஒரு மாதிரியாக சீர்றானுங்க. 2 பேருமே சீறிட்டு உளுந்தடிச்சு ஓடி போயிடுறானுங்க. அதை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியாக தோணுது போல. ஹலோ அழகிம்மா, பாவம் அழகி. இதுக்கு மேலே குட்டியை ஸ்டாப் பண்ணிக்க அழகி. வேணாம் அழகி, உன் உடம்பு தாங்காத அழகி. என்னால் நானும் ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, பாவமாக இருக்குது. உன்னை ஆனால் வெளியே விடக்கூடாது, அதுதான் மெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இன்னொருத்தவர் எங்கே இருக்கு நான் காமிக்கிறேன், இருங்க. இவரை பார்த்தீங்களா, விதியே போனாலும் தூங்கி கொண்டிருக்கிறார். தம்பி தூங்குறீங்களா பார்க்குறா. ஏண்டி எருமை, தூங்குறவளை பார்த்து தூங்குறியான்னு கேட்குற, எழுப்பி விட்டு போனாங்கிட்டு. இவர் பாருங்க, இவர் இங்கே படுத்துட்டார், நம்மளும் இங்கே படுத்துக்கோம். இவர் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாருப்பா. இவர் வந்து இனிமேல் ஊடு தங்குறது ரொம்ப கஷ்டம். இவர் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ தான் பழகுறார் வெளியே போய் அதனால்